Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இன்னைக்கு வந்து நம்ம ஜூட் ரோப் வச்சுட்டு அப்புறம் ஒரு பாட்டில் வச்சுருக்கேன். அது ரெண்டுத்தையும் வச்சுட்டு தான் வந்து கிராஃப்ட் பண்ண போகிறோம். நான் வந்து கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கும் அதுக்கப்புறம் ஒரு கார்ட்போர்ட் பீஸும் எடுத்திருக்கேன். கார்ட்போர்ட் பீஸை வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த கட் பண்ணி வச்சுருக்க கார்ட்போர்ட் ஷீட்டுக்கு மேலே நம்ம வந்து இந்த ஜூட் ரோப் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணணும். அதுக்கு வந்து சென்டரில் கொஞ்சமாக ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து அந்த சணல் கயிறு இருக்கு இல்லையா, அதை வச்சு அப்படியே அதுக்கு மேலே சுற்றுறேன். அப்படியே அதுக்கு மேலே சுற்றிட்டே வந்து அந்த கார்ட்போர்ட் தெரியாத மாதிரி அந்த சணல் கயிறை வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மாதிரி அந்த சணல் கயிறை வச்சு ஃபுல்லாக சுற்றி கவர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபெவி பாண்ட் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அது காயத்துக்கு கொஞ்சம் லேட் ஆனிச்சு, அதனால நான் வந்து ஹார்ட்லூ யூஸ் பண்ணி இப்போ ஃபுல்லாக ஒட்டிகிட்ருக்கேன். இப்போ இதே மாதிரியே சுற்றி ஒட்டிக்கோங்க. நிறைய பேர் ஹாய் சொல்லியிருந்தீங்க, என்னால் முடிஞ்சளவு இந்த வீடியோவில் சொல்கிறேன். பூஜிதா, கமலி அண்ட் வந்து கரிஷ்மா, தர்ஷிகா, அக்ஷயா, பிரியா, அர்ச்சனா, இலக்கியா, மதுமிதா, அப்பு அண்ட் பிளஸ்ஸி, அனுஷ்கா, கனிஷ்கா, ரித்திகா அண்ட் தனுஸ்ரீ, ரித்திகா அண்ட் மதிவதனி, அதுக்கப்புறம் நேத்ரா, செல்வகண்ணன், அர்ஜுனா, ருத்ரா, பிரியா அண்ட் சௌஃபியா, பானு, ஃபாத்திமா அண்ட் தனுஸ்ரீ, ஸ்ரீயா, நிபுலக்ஷ்மி, சௌமியா, நிமித்ரா, எம், தர்ஷினி, வைஷ்யா, வைஷ்ணவி, நிஷா, ஸ்ரீ அண்ட் ஜெபிஷா, ஜஸ்வதா, ஸ்ரீ வசந்த் அண்ட் லத்திகா, அகுல் அண்ட் வந்து ராஜி, நஸ்ரின், மனோதர்ஷினி, தரண்யா அண்ட் சுபலக்ஷ்மி, லக்ஷ்மி, பிரியா, நத்தி, மேத்து. நிறைய குட்டீஸ் வந்து ஹாய் சொல்லியிருக்கீங்க. பட் ஒரு வீடியோவில் எல்லாரோட நேமும் என்னால் வந்து சொல்ல முடியல. அதனால் சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வீடியோ போடும்போது மிச்சிருக்கிற எல்லாரோட நேமையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, அதனால் கோச்சிக்காதீங்க, டைம் கிடைக்கல இந்த வீடியோவில், அதனால தான். ஓகே, இப்போ வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் வந்து அந்த ரெண்டு சைட்லேயும் இருக்கும்ல, சைடில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கொஞ்சம் பீஸ் எடுத்துகிட்டு ஒரு 10 பீஸ் கிட்ட எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். எடுத்துகிட்டு நம்ம இப்போ வந்து ரவுண்டாக சுற்றணும் இல்லையா, அந்த கார்ட்போர்டுக்கு சைடில் வச்சு இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் எல்லாத்தையும் ஒட்ட போகிறோம். ஒவ்வொன்றுத்தையும் அப்படியே பக்கத்தில் வச்சு ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் வந்து சென்டரில் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி பக்கத்தில் ஹார்ட்லூ அப்ளை பண்ணி நான் ஒட்டுறேன். ஓகே, ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஜூட் ரோப் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஒரு மூணு டைம் வந்து நம்ம ஜூட் ரோப் வச்சு மேலே கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒட்டிக்கலாம். அதுவுமே ஃபுல்லாக ஒட்டாமல் ஒரு சைடில் மட்டும் வந்து விட்டுடுங்க. ஒரு சைடில் கொஞ்சம் இடத்த மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஒட்டிட்டேன். ஒரு சைடில் மட்டும் ஒரு வாசல் மாதிரி நான் கை பிடிச்சிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் அப்படி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜூட் ரோப் எடுத்து அதை சுற்றி ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கீழ் சைடு வந்து ஒட்டுறேன். ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி கீழ் சைடு ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கோங்க. இந்த ஜூட் ரோப் எடுத்து ஃபுல்லாக ஒட்டிட்டதுக்கப்புறம் மேல் சைடு ஒட்டணும். அதுக்கப்புறம் சென்டர்லேயும் ஒட்ட போகிறோம். ஓகே, இப்போ கீழ் சைடு ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணிக்கிறேன். அந்த கொஞ்சம் இடம் விட்டோம் இல்லையா, அந்த இடத்துலலாம் ஒட்ட வேணாம். அப்படி சைடில் நம்ம எங்கெல்லாம் ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஒட்டியிருக்கோமோ அங்கே மட்டும் அந்த ஜூட் ரோப் ஒட்டினா போதும். இப்போ வந்து கீழ் சைடை ஒட்டியாச்சு. அதே மாதிரியே மேலே வந்து ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி சணல் கயிறு ஒட்டுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் டெக்கரேட்டிவாக ஏதாச்சும் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது மாதிரி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். நான் ஃபுல்லாகவே வந்து சணல் கயிறுலேயே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சணல் கயிறுலேயே வந்து ஒட்டுறேன். அதிகபட்சமாக இந்த கிராஃப்ட்டுக்கு நான் நிறைய இதுக்கு வந்து சணல் கயிறு தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா சணல் கயிறில் கிராஃப்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை. அதனால தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு நான் பண்ணியிருக்கேன். இன்னுமே வந்து உங்களுக்கு சணல் கயிறில் கிராஃப்ட் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி மேலே கீழே அப்புறம் சைட்லலாம் ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு அதை தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு அந்த பாட்டிலில் சுற்றி வந்து நான் இந்த மாதிரி சணல் கயிறு போட்டு ஒட்டுறேன். ஓகே, கண்ணாடி பாட்டில் தான் அவசியம் கிடையாது. பிளாஸ்டிக் பாட்டில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து சின்ன அந்த 10 ரூபி ஜூஸ் பாட்டில் இருக்கும்ல, குட்டியாக இருக்கும், அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த பாட்டில் இருந்துச்சுன்னா கூட அதில் கூட நீங்கள் இந்த கிராஃப்ட்டு ட்ரை பண்ணலாம். ஒன்றும் இல்லை, அந்த சுற்றியும் நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சணல் கயிறு ஒட்ட போகிறோம். சணல் கயிறு ஒட்டுறேன். பட் மேலே இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மட்டும் ஒட்டலை. ஏன்னா மேலே வந்து வேறு ஒன்று வச்சுருவோம், அதனால் வந்து ஒட்டலை. இப்போ சணல் கயிறு போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு அட்டை தேவைப்படும். இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக மடங்குற மாதிரி இருக்கிற அட்டை எடுத்து அது ஒரு கோன் ஷேப்பில் நான் இந்த மாதிரி சுற்றிக்கிறேன். சுற்றிட்டு அந்த சைடில் சுற்றின இடத்துல வந்து நம்ம ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். நான் வந்து ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டுறேன். ஃபெவி பாண்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் காஞ்சிட்டதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காகிடும். அதனால் ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிட்டு இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை நான் கட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ பெரிய பீஸ் நம்மளுக்கு தேவைப்படாது, கொஞ்சம் பீஸ் தான் தேவைப்படும். அதை வந்து சுருட்டும் போது நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக பெருசாக வச்சு சுற்றிட்டு அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணிவிட்டேன். அதை வந்து இந்த பாட்டிலுக்கு மேலே வச்சு நம்ம இப்படி ஒட்ட போகிறோம். அதுக்காக தான் நம்ம வந்து மேலே சணல் கயிறு போடல. அந்த பாட்டில் கூட மேலே வந்து நம்ம அதனால தான் சணல் கயிறு வைக்கல. இப்போ வந்து நான் இந்த சுற்றணும் இல்லையா, அதில் சுற்றியுமே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சணல் கயிறை போட்டு சுற்றிக்கிறேன்.
அந்த அட்டைக்கு மேலே ஃபுல்லாக சணல் கயிறு சுற்றிக்கிறேன். அதிகமாக நான் இந்த கிராஃப்ட்டில் சணல் கயிறு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு மேலேயும் ஃபுல்லாக சணல் கயிறை சுற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சுற்றிட்டு நான் காமிக்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையுமே நான் ஹார்ட் க்ளூ போட்டு சுற்றுறேன். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபெவிகால் போட்டு கூட சுற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சுற்றிட்ட பிறகு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சுற்றி முடிச்சாச்சு. இப்போ இது தூக்கி அந்த பாட்டிலோடைய மேலே வந்து கேப் மாதிரி போட்டுடலாம். இப்படி வச்சு பாருங்கள், கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பாட்டிலுக்கு மேலே கேப் இருக்கும்ல, அதில் வந்து நான் கொஞ்சம் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தூக்கி இப்படி ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக உள்ளுக்குள்ளேயும் கொஞ்சம் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஓட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் இன்னொரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து ரெண்டுத்தையும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சு இப்படி நான் ஒட்ட போகிறேன். ஓகே, இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அது பார்க்குறதுக்கு ஒரு கதவு மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சின்ன டோர் மாதிரி நம்ம வந்து அந்த பாட்டிலுக்கு மேலே இப்படி வச்சு ஒட்ட போகிறோம். அதுக்காக இப்போ ஒட்டிக்கலாம். நம்ம வந்து ஒரு சோப் பீஸ் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஷோ பீஸ் மாதிரி மாடலில் வந்து நம்ம இப்போ செய்கிற கிராஃப்ட் வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து அந்த பாட்டில் எடுத்து அந்த பாட்டிலுக்கு கீழே வந்து ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த சணல் கயிறு கூட சென்டரில் எடுத்து இப்படி ஒட்டிடுங்க. இந்த கூடை மாதிரி செஞ்சோம்ல, அதோட சென்டரில் எடுத்து இப்படி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டதுக்கப்புறம் ஒரு வழி மாதிரி, அதாவது ஒரு சின்ன பாலம் மாதிரி நம்ம வந்து வைக்க போகிறோம். அதுக்குமே நான் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு 2 சைட்லேயும் ஒட்டிட்டு அதோட சென்டர்லேயும் இந்த மாதிரி படிக்கட்டுலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து நான் ஒட்டுறேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி. ஓகே, அவ்வளோதான், இப்போ ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணுறது தான் வேலை. எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் குட்டி குட்டி ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற அந்த பூலாம் இருக்கும்ல, அதுக்கப்புறம் சின்ன சின்ன செடி மாதிரி இருக்கும் அந்த க்ரீன் கலரில், அதெல்லாம் எடுத்து நான் ஒட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குட்டி பூ மாதிரி இருந்துச்சு, அதை சென்டரில் எடுத்து ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை மாதிரி மாடலில் இருந்தது வந்து ஒட்டுறேன். இப்படி சைடில் அங்கங்கே அந்த சுற்றி அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை சுற்றி அங்கங்கே எங்கெல்லாம் ஒட்டினா நல்லாயிருக்குமோ அங்கெல்லாம் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி புல் இதெல்லாம் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. நான் இந்த நிறையவும் ஒட்டலை, நிறைய ஒட்டினாலும் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கங்கே கொஞ்சம் ஒரு 2-3 பீஸ் மட்டும் அப்படி ஒட்டி விடுறேன். அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக இந்த மாதிரி விலங்குகள், இது வந்து பூனைக்குட்டி, அதுக்கப்புறம் முயல், அப்புறம் வாத்து, அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. அதில் ஒரு 3 பீஸ் மட்டும் நான் ஒட்டுறேன். இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதில் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு பூனை, அதுக்கப்புறம் சைடில் ஒரு சின்ன கோழி மாதிரி இருந்துச்சு, அந்த கோழி எடுத்து ஒட்டியிருக்கேன். அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு முயல் குட்டி மாதிரி இருந்துச்சு, அதையும் ஒட்டி வச்சுருக்கேன். அப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி, இது உங்களுக்கு தெரியும் இல்லையா, இதோட பேர் எனக்கு தெரியல, தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டெக்கரேஷன் பண்ணுறதுக்காகவே வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை எடுத்து இந்த பாட்டிலோட மேலே இப்படி சுற்றி வச்சுட்டேன். அது க்ரீன் கலராக இருக்கவும் இன்னுமே நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ண வேலையும் முடிஞ்சிருச்சு. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது கொஞ்சமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியாவாக இருக்கும். வெறும் சணல் கயிறு தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம். நிறைய வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வேஸ்ட் மெட்டீரியல்ஸை தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கார்ட்போர்டாக இருக்கட்டும், அண்ட் வந்து அந்த பாட்டில், அதுக்கப்புறம் மேலே போட்டிருக்க அந்த அட்டை, எல்லாமே வந்து வேஸ்ட்டு திங்ஸை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். நான் வந்து ஷோ பீஸாக தான் வச்சுருக்கேன். எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த குட்டி குட்டி முயல் அதெல்லாம் ஒட்டினோம்ல, அது இன்னுமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் நேச்சராக இருந்துச்சு. அந்த சணல் கயிறுக்கும் அதுக்கும் கரெக்டாக அந்த ஆர்டிஃபிஷியல் செடிக்கு பக்கத்தில் அது சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி நான் ஒட்டி வச்சுருந்தேன். அது இன்னும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்குமே பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் வந்து இதுக்குள்ளே குட்டி பாபிகால் வச்சா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சின்ன பாபிகால் எடுத்து ஒன்று வச்சு பார்த்தேன். இந்த மாதிரி தான் இருக்குது. இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு, கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக. இப்படியே நம்ம வச்சோம்னாலும் அழகாக தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. பை பை.